வெல்கம் அவர் ட்ரீம் லைஃப் ஏஎஸ் சேனல். இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் ஒரு சூப்பரான ஹெல்த் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கருப்பு கவுனி அரிசியில் கஞ்சி வச்சு சாப்பிட்றத பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். இது நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கலாம். வீக்லி ஒன்ஸ் இதை கண்டிப்பாக நம்ம எடுத்துக்கிட்டால் உடம்புக்கு ரொம்ப நல்லது. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம நைட்டே அரிசி எடுத்து ஊற வச்சிடணும். அப்போ தான் இது நல்லா வெந்து வரும். 100 கிராம் அரிசியை நான் நைட்டே எடுத்து ஊற வச்சுட்டேன். இப்போ ஊறி வந்த அரிசி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த அளவுக்கு பெருசாக ஊறி வந்துடும். அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் இதை நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம். குக்கரில் கொஞ்சம் நல்ல அகலமான குக்கர்லேயே சேர்த்துக்கலாம். குக்கரில் வைக்கும்போதே அதுக்கு தேவையான பொருளை சேர்த்துக்கலாம். பூண்டு, மிளகு, இஞ்சி, சீரகம், அப்புறம் மஞ்சத்தூள், கொஞ்சமாக பெப்பர் தூள் வீட்டில் ரெடி பண்ணி வச்சுருந்தோன்னா அதையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே நம்ம இதை வேக வைக்கும்போதே குக்கரில் போட்டுடணும். நமக்கு காரம் இன்னும் வேணும்னா பச்சை மிளகா கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். உப்பு போட்டுட்டு நம்ம இது தண்ணி கொஞ்சம் நிறையா ஊற்றணும். 100 கிராம் அரிசிக்கு நம்ம 1/2 லிட்டராச்சும் தண்ணி ஊற்றணும். ஏன்னா இது ரொம்ப நல்லா வெந்து வரும். ஒரு அரிசியுமே சாதம் பெருசாக வரும், நல்லா குழஞ்சி வரும். அதனால் நம்ம தண்ணி கொஞ்சம் நிறையாவே வைக்கணும். இப்போ நம்ம குக்கரை மூடி வச்சிடலாம். இது ஒரு 10லேருந்து 15 விசில் வர அளவுக்கு நம்ம வச்சுக்கணும். ரொம்ப நேரம் வேகணும். ஒரு 10 to 15 விசில் 10 விசில் வந்த பிறகு நம்ம சிம்மில் வச்சிடலாம். இப்போ பாருங்கள் நல்லா வெந்து வந்துடுச்சு. கலர் பாருங்கள் எவ்வளோ டார்க்காக இருக்குன்னு. நல்லா வெந்துடுச்சு அரிசி. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம இதில் தேங்காய் பால் சேர்க்கணும். நான் ஒரு தேங்காய் எடுத்து அந்த தேங்காயை ஃபுல்லாக கட் பண்ணி தேங்காய் பால் அரைச்சி இதில் சேர்த்துட்டேன். தேங்காய் பால் வச்ச பிறகு நம்ம மறுபடியும் இது விசில் போட்டு வேக வைக்கணும். ஏன்னா அந்த தேங்காய் பால் கூட அது நல்லா ஜெல்லாச்சுன்னா நல்லா கஞ்சி மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வரும். அதுக்கப்புறமா காரத்துக்காக நான் 2 பச்சை மிளகாவும் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நம்ம ஃபஸ்ட்டு வேக வைக்கும் போதே ஆட் பண்ணிக்கலாம், இல்லை மறுபடியும் கூட ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் எல்லாமே நல்லா வெந்திருக்கு. தேங்காய் பால் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள் ஃபுல்லாகவே. இப்போ அதை விசில் போட்டு வேக வச்சு எடுத்துட்டோம். ஒரு 2 விசில் வேக வச்சு எடுத்துகிட்டு ஒரு மத்து வச்சு நல்லா கடைஞ்சி விட்டுக்கணும். அப்போ தான் நல்லா குழகுழப்பான தன்மைக்கு வரும். இப்போ நம்மளோட ரெசிபி ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் கூட அப்பளம், ஊறுகாய் எது வேணாலும் வச்சு தொட்டுட்டு கூட சாப்பிடலாம். சுகர் பேஷண்ட்ஸ்க்கெலாம் இது ரொம்ப நல்லது. அப்புறம் கொலஸ்ட்ரால் இருக்கவங்க, பிபி இருக்கிறவங்க, யங் ஏஜ்லேயே உடல் பருமனாக இருக்கிறவங்கலாம் இதை வீக்லி ஒன்ஸ் எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்களோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.